நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பார்ப்போமா? முருங்கைக்கீரை வச்சு ஒரு துவையல் செய்ய போகிறேன். வாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஒரு தடவை நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கீரை வேண்டான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அவங்களும் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. 1/4 கப்புக்கு உளுத்தம் பருப்பு எண்ணெயிலே போட்டு இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். இதை நல்லா வறுத்தோடனே 1/4 கப்புக்கு வந்து கடலைப்பருப்பு அதையும் நல்லா வறுத்து எடுத்துடலாம். இது ரெண்டும் நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். அதுக்கப்புறம் பூண்டு வந்து ஒரு பல்லு பூண்டை உரித்து அதையும் இது கூட வறுத்து எடுத்துடலாம். அடுத்து சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறோம். அது வந்து ஒரு 20 வெங்காயம் வந்து தோல் உரித்து இது கூட சேர்த்து வதக்கிடலாம். நல்லா சின்ன வெங்காயம் போட்டால் தான் நம்மளுக்கு டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து பச்சை மிளகாய் 3 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக தேவைன்னா இன்னும் ஒரு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது கூடவே நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா தேங்காய் வந்து ஒரு முடியில் 1/4 முடி சேர்த்துருக்கேன் கட் பண்ணி. இதை கொஞ்சம் நேரம் இது ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினா போதும். வதங்கினோடனே கீரையில் வந்து 1/2 கட் கீரையை எடுத்து நல்லா வதக்கிடுறேன். கீரை வந்து ரொம்ப நேரம் வதக்கி விட்டால் கசப்பாயிடும். கீரை லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினோடனே சின்னதாக புளி போட்டிருக்கேன் பாருங்கள், அதையும் இது கூட சேர்த்து ஒரே ஒரு நிமிஷம் இதை வதக்கி ஆஃப் பண்ணிவிடுங்க. சூடானோம் கீரை தவையில் போட்டு நம்ம அரைச்சிட்டோன்னா சூப்பரான முருங்கைக்கீரை துவையல் ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எங்களுக்கு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.